அம்மாடி வாங்க மாமா. இப்பதாமா என்னமோ என் மனசு ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அட நீ ஒண்ணு கர்ப்பமா இருக்கியா? பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பின்றியா? ஆமா, பிறக்க போகுது. ஏம்மா அழுத்துக்கிற? பின்ன காலையில டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தா அம்மா கூட டிஸ்கஷன். ஆபீஸ் போனார்னா தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படியே நான் முழிச்சிருந்தா நான் டயர்டா இருக்கேன் அறுக்காதேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து பின்றது? சொட்டர் தான் பின்னணும். மடி, நீ உலகம் தெரியாத சின்ன சிறு குழந்தை. சாரதா என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அதனுடைய நடத்தையெல்லாம் பாக்குறப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டல்? ஊர் உலகத்துல அண்ணியும் மச்சனனும் எப்படிமா நடப்பாங்க? கௌரவமா நடப்பாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குது? அவன் மாடு மாதிரியா வளர்ந்திருக்கிறான். உள்ளங்கையில எண்ணெய ஊத்திக்க வேண்டியது, உச்சந்தலையில போட்டு நல்லா அரைக்கி தேய்க்க வேண்டியது வயசு பையனை. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சீக்காய போட்டு நல்லா தேய்ச்சி வெந்நீரை கொட்டி துண்டுல துவட்ட வேண்டியது அந்த வயசு பையனை. அதுக்கப்புறம் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் பாக்குறப்போ கொமட்டுக்கு வராம வேற என்ன வரும்? அது இருக்கட்டும்மா, ஆபீஸ் ரூம்ல அவங்க கட்டட பிளான போடுறாங்க, கட்டி பிடிக்கிறது எப்படின்னு பிளான் போடுறாங்க. எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேனே. உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை தம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான். அப்ப பாரு. என்ன என்ன? ஏன் நான் தேய்ச்சி விடுறேனே. நீ சிலைக்கு தேய்ச்சி விடுற மாதிரி தேய்ச்சி விடுவ. அம்மா வருவாங்க, காய்ச்சின எண்ணெய அவங்க பரபரன்னு தேய்க்கும் போது லுங்கிய சரியா கட்டிட்டு உட்காருடா. ஒழுங்கா காட்டுடா. அம்மா, மகாபலிபுரம் வேற போனோம், சீக்கிரம் வாங்க. வரேன்பா. நீ எங்க ட்ரிம்மா? நானும் உங்க கூட மகாபலிபுரம் வரேனே. இது அபிஷியல் பிசினஸ். பொழுதுபோக்க அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா போய் 2 நாள். ஓகே கண்ணா, புறப்படலாமா? வர ராதா. இவங்க மகாபலிபுரத்துக்கு சைட் பார்க்கவா போறாங்க, சைட் அடிக்க போறாங்க. அங்க கடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது. எப்படி எப்படி விளையாட போறாங்களோ. போற வழியில புலிக்கொகை இருக்குது, இருட்டா இருக்கும். அங்க டபாஞ்சால் வாங்கோ. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசிக்கிற மாதிரி அம்மாங்கிற பேர்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ராதா, நான் சீக்கிரமா வந்துட்டேன், அதுக்குள்ள படுத்துட்டேன். ராதா, இன்னைக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வெயில் அலைஞ்சது, தலைய வலிக்குது. இந்த ஆயின்மெண்ட் கொஞ்சம் தேய்ச்சி விட. எனக்கு தேய்ச்சி விட தெரியாது. யூ ஆர் கரெக்ட். இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் கியூர் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா, அம்மா வாப்பா. ஒரே தலைவலி, தேய்ச்சி விடுங்களேன். சொன்னா கேக்குறியா? எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு கடலை கண்டோன்னு ஸ்விம்மிங் வேற. இங்க பாரு, இனிமே லைஃப்ல நான் இல்லாம வாழ பழகிக்கணும். இது என்ன புது அட்வைஸ்? எவ்வளவு காலம் தான் அம்மாவே சுத்திட்டு இருப்பேன்? நான் இருக்கிற வரைக்கும் உங்களையே தான் சுத்திட்டு இருப்பேன்.
அவா அம்மா தேய்ச்சி விட்டாதான் தலைவலி உடனே போகுது. ஓய், நீ என்ன தலகாணியால முகத்தை முடிக்கிட்ட? எனக்கும் தலைவலிதான். நான் தேய்ச்சி விடவா? ஓவர் ஒர்க். உங்களுக்கு ஏன் சமம்? படுங்க. ஏய், ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது. சீரியஸான டாக்டர் கூப்பிட்டுக்கலாம். நீங்க ரெஸ்டுங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் ஓவர் நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது. நீ தான் பெஸ்ட் ஃபீல் பண்ற. ஃபீலிங் இருக்காதா? ஹஸ்பண்ட் ஆச்சே. ஓகே, குட் நைட். நீ என்னவோ மாறி இருக்க. ஏமாறி இருக்கேன், அவ்வளவுதான். குட் நைட் மம்மி. இதை என் கழுத்துல கட்டிட்டு உயிரை அண்ணி மேல வச்சிருந்தா? ஓ, டோன்ட் பீ ஸ்டூபிட். சட்ட பிரகாரம் நான் மனைவி. சந்தோஷத்துக்கு அவ சக்கரத்தியா? நான் பல்ல உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. கண்ணா, என்னப்பாங்க? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, ஜஸ்ட் ஒரு சின்ன. சரி சரி, மணி 8 ஆயிடுச்சு. இந்த கேஷ் பேங்க்ல கட்டிட்டு ஸ்பீடு. நான் அட்வொகேட்ட பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். மறக்காம சாப்பிட வந்துரு. சரிம்மா. ஏய், எந்த பேக்ரவுண்ட வச்சு இப்படி நீ பேச ஆரம்பிச்ச? எந்த பிளாக் ஆடும் மனசை இப்படி பாய்சன் பண்ணா? கல்லுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாம நாய் தான் கால தூக்கும். நான் தூக்க மாட்டேன். உன்னை கல்ச்சர்னு நினைச்சேன். இப்படி காட்டு மிராண்டி புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை என் வைஃபா ஏத்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு கேவலத்தன்மை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானும் உங்களை புருஷனா ஏத்திருக்க மாட்டேன். டிசைடடா பேசுறியா? முடிஞ்சா டைவர்ஸ்க்கே போயிடுவேன். ஓ, உன்னை லவ் பண்ண பாவத்துக்காக இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ மாறல, மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் இறக்கறதுக்கு முன்னாடியே உயிரை என் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களோ என்னவோ. ஆனா உண்மையிலேயே நான் இப்ப மரண போராட்டத்துக்கு வந்துட்டேன். அதனால நீங்க எப்படி பொறுப்பை என் பேர்ல ஒப்படைச்சீங்களோ அதே மாதிரி இந்த குடும்ப பொறுப்பை நான் மருமக பேர்ல ஒப்படைக்க போறேன். ராதா, எங்க புறப்பட்ட? ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த வீட்டை விட்டு போலானதா? ஏன் போகணும்? இங்கேயே இருக்கணும்? இது என்னம்மா கேள்வி? இந்த வீட்டு உரிமை அதிகாரம் எல்லாம் உனக்கு தானே. இந்த வீட்டு உரிமை எனக்கு தேவையில்லை. பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்கு பாருங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் எனக்கு விட்டு கொடுங்க. ஏன் அந்த உரிமை உனக்கு கிடையாதுன்னு கண்ண சொன்னானா? கேள்வி கேக்குறீங்களா? கேள்வி பண்றீங்களா? சத்தியமா நீ சொல்ற எனக்கு புரியலம்மா. நீங்க சரியான வியாபாரி. கேஷ் உங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு செக் புக் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நானா கையெழுத்து போட முடியும்? நீங்க தானே போட்டுட்டு வரீங்க. உதாரணம் சொல்லாம உடைச்சே சொல்லுமா? சொல்றேன். உங்க புருஷனுக்கு தான் நீங்க கொள்ளி வச்சீங்களே தவிர உங்க மனசுல இருக்கிற வெறிக்கும் ஆசைக்கு நீங்க கொள்ளி வைக்கல. வேற புருஷனை கட்டிக்கிட்டா வெக்க கேடுன்னு வீட்லயே மச்சின ஆளாக்கி சீக்கிரட் புருஷனா சொந்த கொண்டாடுறீங்க. ஊருக்காக என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டு நீங்க அம்மாங்கிற வேஷத்துல அவர்கிட்ட சொந்த கொண்டாடுறீங்க. எங்க உண்மை, நான் பொம்மை. அது எனக்கு தேவையா? கடவுளே, சோறு போட்ட குடும்பத்தை கூறு போடுறதுக்கு உன் முகர கட்டிக்கு இப்படி உள்ள வராத. தயவு செஞ்சு கிட்ட வராத. இந்த ஆள் எனக்கு ரெண்டுல உனக்கு தீர்த்து பொண்ணு மனசை புகைய வைக்கிறதுக்கு இந்த புறம்போக்கு லஞ்சம் வாங்கியிருக்கவங்களை தர்பார்ல உட்கார வச்ச இந்த பேய் பழையபடி எச்சு பொறுக்குது பாத்தியா? அண்ணி பரவாயில்ல, விடுங்க. நீ விட மாட்டேன். இந்த ஆள் வெளியில போகணும். நானும் என் மகளும் நீ போட்ட உப்புக்காக உன் வீட்டுல நாயா உழைக்கணும். அண்ணே, என்ன சௌரியம் இல்லைன்னு இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க? பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. நீ மன்னிக்கிறதா? இந்த ஆளையா? இந்த பாரியா, அந்த கூறுகட்ட பைய கொடுத்த நோட்டெல்லாம் நெருப்ப வச்சு கொளுத்திட்டு வீட்டுக்குள்ளவா, இல்ல ரோட்டுக்கே போயிடு. இது எதுக்கு? வாய்க்கு. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. முட்டாள், நான் கூட தான் உங்க அப்பா பத்தி தப்பா பேசிட்டேன். கண்ணன், என்ன இப்ப நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட ஒளிக்காம சொல்ல போறேன். உண்மையா? என்ன உண்மை? ஹலோ, கண்ணா பேசுறேன். மாப்பிள்ளையா? மக பக்கத்துல இருக்காளா? இருக்கா, கூப்பிடுறேன். உங்க அப்பா
ஹலோ டாடி. பேபி, பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச உடனே ஒரு 2வது அப்புறம் நீ மறந்துட்டாப்ல இருக்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு உன் பர்சனல் கதையை சொல்லி உன் லைஃப் ஸ்பாயில் பண்ண வேண்டாங்கறியா? ஓகே பேபி, இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுக்கு உன் பில்லி மாமியார் தான் காரணம். அவ என்ன பிசினஸ்ல ஓவர்டேக் பண்ணிட்டா. 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம என் ப்ராப்ளம் சால்வ் ஆக. அப்படி கொண்டு வரல, புருஷனுக்கு டேக்கா கொடுத்த உங்க அம்மா ஹிஸ்டரியையும் பேபி உன் கச்சடா கதையையும் நானே உன் புருஷன் கிட்ட பப்ளிக் பண்ணிடுவேன். நீ பணத்தோட வரல, என் கூட இருக்கிற உன் தம்பியையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். டாடி டாடி டாடி